கேங்மேனை வந்து தெளிவுபடுத்துறோம். நம்ம கேங்மேன் தோழர்களை நம்ம தெளிவுபடுத்துறோம். இப்ப கூட என்ன சொல்றாங்க, தொழிற்சங்கங்களாம் உள்ள போயிட்டு கேங்மேன் போறதுக்கு பேசிட்டோம், அமைச்சர்கிட்ட பேசிட்டோம். ஏன் அமைச்சரே சொல்ல வச்சுட்டாங்க கேங்மேனை போட போறேன்ட்டு. ஆனா இப்போ தகவல் அறிவு உரிமை சட்டத்துல நான் வந்து இதுல டீட்டெயில் கேட்கப்போ தமிழ்நாடு மின்சார வாரியம் சென்னை தலைமை அலுவலகம் 8வது மாடியில இருந்து எனக்கு லெட்டர் அமைச்சிருக்காங்க. என்ன லெட்டர் அமைச்சிருக்காங்க? சென்ற ஆட்சியில கேங்மேன் உடல் தகுதி படிக்கிறேன் கேளுங்க. தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்தில் உடல் தகுதி தேர்ச்சி பெற்று எழுத்து தேர்வில் கலந்து கொண்ட கேங்மேன் பயிற்சி பணிக்கு தேர்வு செய்யப்படாத மீதமுள்ள 5327 விண்ணப்பதாரர்களுக்கு கேங்மேன் வழங்குவது தொடர்பாக 21/3/2025 மற்றும் 14/8/2025 நாளிட்ட கடிதங்கள் அரசின் ஒப்புதல் வேண்டி சமர்ப்பிக்கப்பட்டது. திமுக ஆட்சியில அக்கோரிக்கைகள் 2/6/2025 மற்றும் 8/1/2026 சென்ற ஜனவரி மாதம் ஆகிய கடிதங்கள் மூலம் அரசால் நிராகரிக்கப்பட்டது. சென்ற அரசால் நிராகரிக்கப்பட்டது. ஏன்னா காரணம் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, அவங்க வந்து எழுத்து தேர்வில் தேர்ச்சி பெறாதவங்க அப்படின்னு தமிழ்நாடு மின்சார வாரிய 8வது மாடியிலிருந்து எனக்கு 20 நாளுக்கு மேல் லெட்டர் அமைச்சிருக்காங்க. இப்போ கேங்மேனை ஏமாத்துறது, கேங்மேனை வந்து போடக்கூடாது சொல்றது நாங்களா மின்சார வாரியமா? அமைச்சர் கூட சேர்ந்துக்கிட்டு கேங்மேனை போடுன்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு கேங்மேனை போட வேணாம்னு சொல்றாங்க மின்சார வாரியம். அப்படின்னா எதுக்கு இந்த லெட்டர் அனுப்புறீங்க? அவங்க எல்லாம் தேர்ச்சி பெறலன்னு மாத்தி அனுப்ப வேண்டியது தானே. ஏன்னா உண்மையை மறைக்க முடியாது. நான் அவங்களுக்கு குறை சொல்ல, கேங்மேன் போட்டே தீரணும். அவங்க ஏன்னு சொன்னா 80,000 காலி பண்ணிடுங்குது, 70,000 காலி பண்ணிடுங்குது. 5400 கேங்மேன் தானே போட்டுக்கோ. ஏற்கனவே 10,000 பேர் போட்டாச்சு இல்ல, போட்டுக்கோ. எங்களுக்கு ஒரு 7,000 பேர் 10,000 பேர் போட்டு விடு. அரை மணி நேரத்தில் விஜய் சார் கொடுத்தாருல முதலமைச்சர். இவங்க போனாங்களா, அமைச்சரும் வாரிய தலைவரும் முதலமைச்சர் சந்திச்சு மின்சார வாரியத்தில் காலி பணியிடங்களுக்கு சொன்னாங்களாம். அரை மணி நேரத்தில் உடனே அனுமதி கொடுத்தாராம். அரை மணி நேரத்தில் போய் என்ன கேட்டீங்க நீங்க? காலி பணியிடம் இருக்குது, அதனால ஆள் போடணும்னு கேட்டீங்க. கேங்மேன் விடுபட்டது சொல்லி கேட்டீங்க, உடனே கொடுத்துட்டாரு. அப்ப ஏன் கேங்மேன் சொல்லும் போது ஒப்பந்த தொழிலாளி இவ்வளவு பேர் இருக்காங்க, லேபர் கோர்ட்டை ஜெயிச்சு சட்டப்படி ஆர்டர் கையில வச்சிருக்காங்க, அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும்னு சொன்னா விஜய் சார் கொடுக்க மாட்டேன் சொன்னாரா முதலமைச்சர்? அப்ப அங்க போய் பேசுறதுக்கு முடியல. காரணம் பேச வைக்கிறதுக்கு உங்களுடைய அழுத்தம் கொடுக்க அந்த தொழிற்சங்கமோ உங்களுடைய கூட்டணி கட்சி தலைவரோட கேங்மேன் பத்தி பேசக்கூடாது, ஒப்பந்தத்தை பத்தி பேசக்கூடாது, கேங்மேன் மட்டும் போடுங்கன்னு சொல்லி சொன்னா அப்போ 20 வருஷமா 25 வருஷம் கஷ்டப்படுற ஒப்பந்த தொழிலாளி பார்த்துட்டு வேடிக்கை பார்ப்பானா? நான் இப்ப சொல்றேன், 5,400 பேர் கேங்மேன் போடு, இல்ல நானே என் குடும்பம் உங்களுக்காக நானே போராட்டம் பண்றேன். 10,000 பேர் ஒப்பந்தத்தில் கேங்மேன் வந்து தலைப்பணியா போட்டுக்கோ, வா நானே போராட்டம் பண்றேன். ஒப்பந்த தொழிலாளி உண்மையிலேயே உழைக்கிறான். ஒரு நாள் கம்பை ஏறினவன் வந்து நான் எவ்வளவு கஷ்டப்பட்டோம், அந்த அமைச்சரை பார்த்தோம், இந்த அமைச்சரை பார்த்தோம், அந்த தலைவரை பார்த்தோம், இங்க போயிட்டு இவரை பார்த்தோம், தொடர்ந்து நாங்க எல்லா மாவட்டத்தில் எம்எல்ஏகளை பார்த்தோம். அதனால உங்களுக்கு கேங்மேன் பணி வேணும்னா எல்லா பேரிடர் காலத்திலும், எல்லா மழை காலத்திலும், வெள்ளம் எல்லாத்திலையும், என்ன கொரோனா காலத்துல, பூகம்ப காலத்துல எல்லாத்தையும் நாங்க இந்த ஒப்பந்தத்தில் பணி செஞ்சோன்னா அவனுக்கு உரிமை இல்லையா? இன்னைக்கு என் வீட்டுல எல்லா ரூம்லயும் ஏசிக்குது, நான் நிம்மதியா தூங்குறேன். போயிட்டு கரண்ட் போச்சுன்னா உடனே போன் போட்டு நானே கத்துறேன், உடனே ஓடிடுறவன் யாரும் பார்த்தா ஒப்பந்த தொழிலாளி. ஏன் என்னன்னு பார்த்தா சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வீட்டுல தூங்குறாரு. போன் கேட்டா தலைவர் அனுப்புறேன் தலைவர். அப்படித்தான் போராட்டம் பண்ணா காவல்துறை உடனே கைது பண்ணிடுறாங்க, உடனே மிரட்டுறாங்க. இது தூய்மையான ஆட்சி தானே? இந்த ஆட்சியில நீங்க எதுக்கு கைது பண்றீங்க? எங்க கோரிக்கை முதலமைச்சர் சேர்க்க வேண்டியது தானே? ஏன் கைது பண்ணணும்? எதுக்காக வழக்கு போடணும்? காரணம் என்னன்னா முதலமைச்சர் இவங்களால பார்க்க முடியாது, அதனால முதலமைச்சர் எதுவும் தெரியாது. அதனால இவங்களுக்கு மற்ற இருக்கிறவங்களே இந்த முடிவுல எடுத்துறது, அரெஸ்ட் பண்ணு, மிரட்டு, என்ன வேணா பண்ணுன்னு. போராட்டம் செஞ்சா கைது. அப்படி எதுக்கு நாடா? எங்க அங்க போராட்டத்துக்கு மரியாதை கொடுங்க, மரியாதை கொடுத்து பேச்சுவார்த்தை செய்யுங்க. முதலமைச்சர் நல்ல மனுஷன் தான், ஆனா அவருடைய கவனத்துக்கு கொண்டு போறதுக்கு உங்களால முடியல. ஏன்னு சொன்னா புதுசா ஐடி பற்றி 5 பேர் போட்டா அதுல பணம் இருக்கு, உங்களுக்கு கேங்மேனை போட்டா பணம் இருக்குது. இவன் ஒப்பந்தம் என்ன இருக்குது? இருக்கிற துணியெல்லாம் எதுவும் எரிஞ்சு போச்ச. அப்ப
எப்படி அவங்க போட முடியும்? போட முடியாது. புரியுதா? நம்ம அடுத்த அதாவது ஒரு நாள் நம்ம ரொம்ப உஷாரா இருக்கணும். காரணம் என்ன சொல்றேன்னா, அரை மணி நேரத்தில் 20,400 பேர் எடுக்க, அதாவது மின்சார வாரியத்தில் ஆள் பற்றாக்குறைக்கு அரை மணி நேரத்தில் 20,000 பேர் ஆள் எடுக்க முதலமைச்சர் விஜய் சார் ஆர்டர் கொடுத்திருக்காரா இல்லையா? அப்போ நம்மளுடைய தொடர் போராட்டமும் அடுத்த கட்ட போராட்ட நகர்வுகளும் முதலமைச்சர் கவனத்துக்கு சென்றால் நிச்சயமாக இன்னும் ஒரு 10,000 பேர் சேர்த்து எடுக்க